அவருடைய பழைய பாட்டி சொன்னார், மகனே, சங்கட சதுர்த்தியில் விநாயகரைப் போல் பழனி முருகனையும் மனதார வணங்கி பாவநாசியாய் வாழ்ந்தால் உன் துன்பங்கள் பனி போல் கரைந்துவிடும். அந்த வாரம் வந்த சங்கடஹர சதுர்த்தி சிவராஜ் விரதம் இருந்து காலை எழுந்து தூய நீராடி தியானம் செய்து அருகிலிருந்த முருகன் கோவிலுக்கு பஜனைக்கும் அபிஷேகத்துக்கும் சென்றார். அவர் கண்கள் மூடி பத்மாசனத்தில் நின்றபோது உள்ளங்கையில் ஒரு சொல்லே திரும்பத் திரும்ப வந்தது. வேலா, முருகா, சாமி நீயே என் வாழ்வின் ஒளி. அந்த நாளில் அவர் வீட்டில் பூஜை செய்து குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்தார். சுப்பிரமணிய காயத்ரி ஜபம் 108 முறை உச்சரித்தார். 2 மாதங்களுக்குள் அதிசயமாக அவரது மனைவிக்கு கர்ப்பம் தரிசனம் ஏற்பட்டது. அவர் சொன்னார், முருகன் என்பது ஒரு தேவன் அல்ல, நம் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை வடிவம். அதை உணர்ந்தவுடன் வாழ்க்கையே அருள்பாதையாகிறது. அன்று விரதம் இருந்தல், காலை நீராடி உணவு தவிர்த்து முருகனை மனதார வணங்குங்கள். பழனி ஆண்டவர் அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். ஓம் சரவணபவாய நம அல்லது சுப்பிரமணிய காயத்ரி ஜபம் செய்யுங்கள். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரனை தரிசித்து முருகனுக்கு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்யுங்கள், அர்ச்சிக்கலாம். நம்பிக்கையின் சக்தி. இந்த கதையின் வழியாக நாம் உணர வேண்டியது, முருகனை உண்மையாக நம்பும் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சங்கடத்தையும் நிச்சயமாக நீக்கும். நீங்கள் முருகா என்று அழைத்தால் அவர் ஓடிவந்து அருள் புரிவார். அவர்தான் நம் வாழ்க்கையில் பழனியாய், வேலாயுதமாய், சிறக்களமாய் வந்து நமக்கு ஒளி தரும் சக்தி. இது போன்ற விசேஷ நாட்கள் குறித்த ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டும் எனில் நாள்தோறும் நமக்கு தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழிநடத்துகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.